ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 14வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இன்னும் இதுல ரெண்டு எபிசோடு தான் இருக்கு. லாஸ்ட் எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட ஆள் ஒருத்தன் நம்ம டீம் லீடரோட கையை கட் பண்ணி அவரை கொலை பண்ணி இருந்திருப்பான். இந்த ப்ரொஃபசர் கனேக்கி தான் இவங்க தேடிட்டு இருக்க மெயின் கல்பிரிட், அந்த வயர்ஷன் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். கடைசியில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க நம்ம கங்ஜோவை இந்த ப்ரொஃபசர் கனேக்கி கொலை பண்ண போறதோட லாஸ்ட் எபிசோட முடிச்சிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபுஜியாமா கோச்சியோட சித்தப்பா அந்த ஃபுஜியாமா சப்ருவை பத்தி ஹீரோக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்னா, இவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற ஒரே விஷயம்னா அவனுங்க கையில போட்டிருக்க அந்த அவேக் அப்படிங்கிற டாட்டூ தான். இந்த ஃபுஜியாமா கோச்சி வேற ஏதோ ஒரு யாக்குசா கேங்ல ஒரு மெம்பரா இருந்திருக்கான், மிடில் பாஸ் ரேஞ்சுக்கு பெரிய லெவல்ல இருந்திருக்கான். அப்படிங்கிறப்ப இந்த டாட்டூவை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி இவன் தேடி பார்க்கும்போது இந்த ஃபுஜியாமா சப்ருவை பத்தி ஒரு நியூஸ் ஆர்டிக்கலே கிடைச்சிருந்திருக்கு. இந்த ஃபுஜியாமா சப்ருங்கிறவன் ஜப்பான்ல ஒரு டெவில் லாயரா இருந்திருக்கான். இவன் இந்த ஃபுஜியாமா கோச்சி அப்புறம் அவனோட தங்கச்சி 27 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஃபுஜியாமா மிகோ இவங்களோட சித்தப்பா தான் இந்த ஃபுஜியாமா சப்ருங்கிறவன். இவன் நேத்து ராத்திரி 11 மணிக்கு கொரியாவில இருக்க ஒரு பிரிட்ஜுக்கு கீழே செத்து போய் போனமா கிடைச்சிருந்திருக்கான். அவனோட கையில அவேக் அப்படின்ற டாட்டூ இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை பார்த்திருப்பான். அதுல இருந்துதான் இவனுக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் இந்த ப்ரொஃபசர் கனேக்கியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது இவன் அவனோட காலேஜ்ல இருந்து நேரா கிளம்பி கங்ஜோ அட்மிட் ஆகிருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கான். இவனும் கூடவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனவன் அங்க ஹாஸ்பிட்டல் லாபியில இருக்க டிவில நியூஸ்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களா. அதை பார்த்ததே இவன் ஒரு செகண்ட் அப்படியே நின்னுடுறான். இந்த மாதிரி டீம் லீடரை கொலை பண்ணிட்டாங்க. அந்த டீம் லீடரை கொலை பண்ண கொலகாரம் கூட டிடெக்டிவ் டாங்கு ஹெவியா சண்டை போட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் கோல்டன் டைம் டீமோட பொறுப்பு இல்லாதத்தனம் தான். அதனால அந்த டீமையே கலைக்கிறத பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவன் ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கவும் அந்த ப்ரொஃபசர் கனேக்கி இவன் மிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொஃபசர் கனேக்கி கங்ஜோவோட ரூமுக்கு போறான். அவளுடைய காதை பார்த்துட்டு உன்னோட காது அவள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட வயர் எடுத்துட்டு அவ கழுத்து கிட்ட கொண்டுட்டு போறவன் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். இல்ல இப்ப நான் உன்னை கொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சுண்டலி ஒண்ணு காலையில இருந்து என்னை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால நான் இப்போதைக்கு உன்னை விட்டுட்டு போறேன். நீ நல்லா தூங்கு, இன்னொரு நாள் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனோட லைட்டர் எடுத்து அவளோட காது கிட்ட வச்சு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த டங்குன்னு அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோ இவனை தேடிக்கிட்டே அங்க கங்ஜோ இருக்கிற ரூமுக்கு வந்து பாக்குறான். அங்க கங்ஜோ மயக்கத்திலே படுத்து கிடக்குறா. அவளை பாத்துட்டு இருக்கும் போதே அங்க வெளியில இந்த ப்ரொஃபசர் கனேக்கி அவனோட லைட்டர் வச்சு அடிச்சுக்கிட்டே போற சத்தம் இங்க ஹீரோக்கு கேக்குது. உடனே அவனை தேடிட்டு இவன் அங்க இருந்து வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் பார்க்கும் ஜின்னு ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க பொக்கே இருக்கிறத பார்த்துட்டு இங்க யார் வந்திருப்பாங்க, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க கங்ஜோ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுமே நான் எப்ப மயக்கமான எப்ப எழுந்திருச்சேன், எவ்வளவு நேரம் ஆச்சு, டீம் லீடரோட ஃபியூனரலுக்கு நீங்க எல்லாம் போகலையா, நம்ம போலாம் வாங்க அப்படின்ற மாதிரி அவ படப்படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப ஜின் அவளை தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி நம்ம கோல்டன் டைம் டீம் கலைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரானா, பார்க்க அவனை தடுத்து நிறுத்தி சொல்லாதடா அப்படின்ற மாதிரி சைகை காமிக்கிறா. அதை கங்ஜோ நோட் பண்ணிடுறான். அவன் ஏதோ நம்ம டீமை பத்தி தான் சொன்னான், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவ ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும் சொல்லிடுறா. இந்த மாதிரி குவார்டர்ஸ்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, நம்ம டீமை கலைக்கிறத பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. சரி, அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம டீம் லீடரோட ஃபியூனரல போய் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போனா இல்லையா அந்த ப்ரொஃபசர் கனேக்கி, அவன் போய் அவனோட கார்ல ஏறும் போது டக்குன்னு பின்னாடி சீட்ல நம்ம ஹீரோ வந்து ஏறி உட்காந்துக்கிறான். ப்ரொஃபசர் கனேக்கியோட தலையிலேயே துப்பாக்கியை வச்சுட்டு ஒழுங்கா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடு, இல்லனா உன் தலை சதறிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறானா. காலையில இருந்து என்ன விடாம ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க, கடைசியில உன் ஆசையை நிறைவேற்றிக்கோ, ஏன் அதுல என்ன இருக்கு, அப்படியாவது உனக்குள்ள ரொம்ப நாளா நீ அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க உன்னோட எண்ணங்களை நிறைவேற்றினதா இருக்கட்டும், அப்படியாவது உனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனை எப்படியாவது கொலகாரனா மாத்தணும்னு இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். டே சைக்கோ, அடங்குடா, நீ எதுக்காக எனக்கு இப்படி எல்லாம் பண்ணுன அப்படிங்கறத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நீ இந்த ஆக்ஷன் ஃபேவர் அப்படின்ற வெப்சைட்டை வச்சுக்கிட்டு நீ என்னெல்லாம் பண்ணனியோ அதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றானா. இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நான் கொடுத்த ஹோம் ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோ புரியாம பாக்குறானா. என்ன உனக்கு என்னன்னு புரியலையா, நான் வேணா ஹிண்ட் கொடுக்கட்டுமா, ஃபுஜியாமா மிகோ அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோக்கு கோவம் வந்து அவனுடைய துப்பாக்கி ஆன் பண்ணிட்டு ட்ரிகர் அழுத்துறதுக்காக போகும்போது அந்த இடத்துல போலீஸ் வண்டி வருது. சைரன் சத்தம் கேக்குதா, நான் தான் அவங்களை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் கனேக்கி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். பெட்ரோல் போலீஸ் தான் வந்திருக்காங்க. வந்து இவங்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ஏன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் போல இருக்கு. ரொம்ப நாளா என்ன ஒருத்தன் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான், இப்ப கூட அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரான், எந்நேரமா அவன் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான் போல இருக்கு. அதுக்கு தான் அதை விசாரிக்கிறதுக்காக பெட்ரோல் போலீஸ் வந்திருக்காங்க. இல்ல சார், நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு தெரியாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க திரும்பி போயிடுறாங்க. அங்க ஹீரோ இதெல்லாம் மறைஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கானா. அந்த சமயத்துல இந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட ஆள் அந்த ஜென் இருக்கான் இல்லையா, அவனை பத்தி ஒருத்தன் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்ல, அதே ஆள் இப்பவும் கால் பண்றான். இவன் இந்த ப்ரொஃபசர் கனேக்கியை பத்தி விசாரிக்க சொல்லி இருந்திருப்பான் போல இருக்கு. அதை பத்தி தான் அவன் ஏதோ சொல்றான். அவன் பேசினது எதையும் நமக்கு காமிக்கவே இல்ல. இவன் இப்படி இங்க மறைஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கிறத கார்ல உட்காந்துட்டு இந்த ப்ரொஃபசர் கனேக்கியுமே பாத்துட்டு இருக்கான். அவன் விட்டா ஹீரோவை இப்பவே கொண்டு போட்டுருவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஹீரோ மேல கொலவெறியில இருக்கான். அவனுடைய வார்த்தைகள்லாம் அப்படிதான் இருக்குது. எதுக்காக இவனுக்கு ஹீரோ மேல இவ்வளவு கோவம்னு தான் தெரியல. அப்படியே கட் பண்ண கங்ஜோ அவளோட டீம் லீடரோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்றதுக்காக தான் போறான். அங்க ஃபேமிலி மெம்பர் நிக்க வேண்டிய இடத்துல நம்ம டிடெக்டிவ் யாங் தான் நின்னுட்டு இருக்கான். இவங்க அங்க போய் மரியாதை செலுத்திட்டு டிடெக்டிவ் யாங்க்கும் ஆறுதல் சொல்றாங்களா. அப்ப டிடெக்டிவ் யாங் சொல்றான், கண்டிப்பா டீம் லீடரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது, அவர் இந்த மாதிரி
கொலை செய்யப்பட்டுட்டாரே அப்படின்றத நினைச்சு கிடையாது, அவர் கடைசி வரைக்கும் அந்த கல்பிரட்டை கண்டுபிடிக்க முடியலையேன்னு நினைச்சு அவரோட ஆத்மா சாந்தி அடையுது. தயவு செஞ்சு அந்த கல்பிரட்டை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க, அப்பதான் நம்ம டீம் லீடரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இவளும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியில வரா. இந்த டீம் லீடரை கொலை பண்ண அந்த ஜெயினை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி அவளோட டீம் கிட்ட கேக்குறா. இல்ல, நாங்க அவன் ரெஜிஸ்டர்ல இருக்க அவனோட வீட்டு அட்ரஸ்ல நாங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டோம், அது போலியான அட்ரஸ், அவன் அங்க தங்கவே இல்ல. அவன் தப்பிச்சு போறதுக்காக ஒரு கார் திருடிட்டு போனா இல்லையா, அந்த காருமே ஒரு இடத்துல நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அவன் எங்க போனானே தெரியல, அதே மாதிரி ஹீரோ எங்க போனானும் தெரியல, அவன் கொஞ்ச நாளா அவனோட வீட்டுக்கே வரவே இல்ல அப்படின்ற மாதிரி கிம் இன்ஃபார்ம் பண்றான். அப்ப ஜூங்கி கேக்குறாரு, உனக்கு ஹீரோ ஏதோ மெசேஜ் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்லையே, எந்த மெசேஜும் பண்ணலையே, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறா. இல்ல, அவன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எடுத்து காமிக்கிறாரு. நம்ம தேடிட்டு இருக்க வயசுன் வேற யாரும் இல்ல, இந்த ப்ரொஃபசர் கனேகி தான். இவன் தான் அந்த பேங்க் ஜேசு படிச்ச அந்த ஸ்கூல்ல வாத்தியாரா வேலைக்கு போய் சேர்ந்து அங்க இருக்கிற பசங்களை எல்லாம் தூண்டி விட்டு அவங்களை எல்லாம் சைக்கோவா மாத்தி கொலை பண்ண வச்சிருந்திருக்கான். இவனோட கேங்ல இவன் மட்டும் இல்ல, இந்த ஃபுஜியாமா கோச்சி, அவனோட சித்தப்பா ஃபுஜியாமா சப்ரு, அப்புறம் இந்த ஜே, இவங்க 4 பேருமே இருக்காங்க. இவங்க 4 பேரும் கூட்டா சேர்ந்துட்டு தான் இவனுங்க இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் அவன் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கான். இப்படி ஒரு மெசேஜ் அவன் அனுப்பியிருக்கான நம்மளை எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக தான் அவன் அனுப்பியிருக்கான். கண்டிப்பா அவன் இந்த ப்ரொஃபசரை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு தெளிவா தெரியற வரைக்கும் இந்த மெசேஜ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆகாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றா. ஆனா நம்ம டீம் இப்ப கலைக்க போறாங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தேகம் கேக்குறாங்களா. நான் கமிஷனர்ட்ட கேட்டு பாக்குறேன், கொஞ்சம் இந்த டீமை கலைக்கிற விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கமிஷனரும் அங்க ஃபியூனரல் அட்டென்ட் பண்ண வந்துட்டு அப்பதான் கிளம்பி போறாரு. இவ அவரை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் அவர்கிட்ட பேசுறா. கொஞ்ச நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பாக்குறா. அவர் ஒரே வார்த்தையே முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த கொலகாரன் ஏதோ கசாப்பு கடையில ஆட்டுக்கால ஆட்டு தலைன்னு வியாபாரம் பண்ற மாதிரி மனுஷங்களோட உடல் உறுப்பை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவன் இன்னும் தைரியமா பெரிய அளவுல பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி கங்ஜோ கமிஷனர்ட்ட சொல்லி பாக்குறா. நான் எப்பமா சொன்னேன் அந்த கேஸை நான் டிராப் பண்ண போறேன், அந்த கொலகாரனை பிடிக்க போறது இல்லன்னு சொல்லி. நீங்க இந்த கேஸை விசாரிக்க வேணாம்னு தான் சொல்றேன். உங்களை விட திறமையான போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கதான் செய்யறாங்க. அவங்கள வச்சு நான் இந்த கேஸை பாத்துக்கிறேன், நீங்க இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சார் ப்ளீஸ் எங்களுக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா அந்த கிரிமினலை புடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமா கெஞ்சிரா. சரி, உனக்காக நான் ஒரு 3 நாள் மட்டும் டைம் தரேன், அதுக்கு மேல என்கிட்ட எதுவும் எதிர்பார்த்திராத. இந்த 3 நாள்ல உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது தாராளமா பண்ணிக்கோ. ஆனா ஏதாவது பிரச்சனை மட்டும் என்கிட்ட வந்துடாத, நான் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்லிடுறாரு. எங்களுக்கு அந்த 3 நாளே போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட டீம் கிட்ட வந்து இந்த மாதிரி நமக்கு 3 நாள் கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணணும். இந்த ஜெயினை பத்தியும் அந்த ப்ரொஃபசர் கனேகியை பத்தியும் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவள் டீமுக்கு வேலை கொடுத்து அனுப்பி வைக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ ஒரு வாடகைக்கார எடுத்துக்கிட்டு இந்த ப்ரொஃபசர் கனேகியை ஃபாலோ பண்றதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆள் இந்த ப்ரொஃபசர் கனேகியை பத்தி விசாரிச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பான் இல்லையா, அதெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டே போறான். இந்த ப்ரொஃபசர் கனேகி ஜப்பான்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலில ஒரே ஒரு சிங்கிள் சன்னா தான் பிறந்திருக்கான். அவங்க அப்பா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேனா இருந்திருக்காரு, அம்மா ஒரு சைக்காட்ரிஸ்ட். அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அம்மா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஒரு நல்ல வெல்த்தியான பணக்கார ஃபேமிலில தான் இவன் பிறந்து வளர்ந்திருக்கான். ஆனா ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, இவன் காலேஜ் படிக்கும் போது நிறைய பார்ட் டைம் ஜாப் பார்த்து அதுல பணம் சம்பாதிச்சு அதை வச்சுதான் இவன் படிச்சிருந்திருக்கான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட அப்பாவோட பணத்தையும் செல்வாக்கையும் யூஸ் பண்ணி அவன் ரொம்ப ஈஸியா ஏதாவது பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த வழியை அவன் சூஸ் பண்ணாம பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் வேலையை பார்த்திருந்திருக்கான். மக்களுக்காக அவங்களுடைய உரிமைகளை வாங்கி தரதுக்காக ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாவும் மாறி இருந்திருக்கான். இவனோட இந்த லைஃப் ஸ்டைல் தான் மக்கள் மத்தியில இவனை பாப்புலரா மாத்தி இருக்கு. வெல்த்தியான ஃபேமிலியில பிறந்தாலும் ஈஸியான வாழ்க்கையை சூஸ் பண்ணாம இவன் கஷ்டமான வாழ்க்கையை சூஸ் பண்ணி மக்களுக்காக வாழ்றதுனாலயே இவனுக்கு அங்க நிறைய ஃபேன் கிளப்புமே இருக்கு, நிறைய டிவி சேனல்ல இவனோட இன்டர்வியூமே இருக்கு. கிட்டத்தட்ட ஜப்பான்ல இருக்க மக்கள் எல்லாமே இவனை ஒரு ரியல் லைஃப் ஹீரோவாவே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இவன் வெளிப்பார்வைக்கு மிஸ்டர் கிளீன் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ள ஆக்ஷன் ஃபேவர் மாதிரி ஒரு டர்ட்டி சீக்ரெட்டை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சவன் இவனுக்கு அந்த பேங்க் ஜேசுவை பத்தி ஞாபகம் வருது. பேங்க் ஜேசு ஹீரோவோட பார்ட்னரை கொலை பண்ணதுல இருந்து ஹீரோவை தொடர்ந்து ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பான். இவனை சைக்கோவா மாத்த முயற்சி பண்ணி இருந்திருப்பான். கடைசியா அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை பண்ணப்ப கூட நான் எப்படி உன் அப்பா கொலை பண்ண விஷயங்களை அப்படியே காப்பி பண்ணி அதே மாதிரி பண்றேங்கிறத நீ முதல்ல கேட்கணும் அப்படின்ற மாதிரி வேற சொல்லி இருந்திருப்பான். கண்டிப்பா இந்த ப்ரொஃபசர் கனேகி தான் பேங்க் ஜேசுக்கு ஆர்டர் பண்ணிருக்கணும். என்னோட பார்ட்னரை கொலை பண்ண சொல்லி, என்ன ஃபாலோ பண்ண சொல்லி, என்ன ட்ரிகர் பண்ண சொல்லி, இது எல்லாமே இந்த ப்ரொஃபசர் கனேகி தான் பேங்க் ஜேசுக்கு ஆர்டர் பண்ணி இருந்திருக்கணும். அப்ப இந்த ப்ரொஃபசர் கனேகி தான் இந்த மீகோ எப்படி செத்து போனாங்கிற விஷயத்தையும் அந்த பேங்க் ஜேசுக்கு சொல்லி இருந்திருக்கணும். அந்த விஷயம் இந்த ப்ரொஃபசர் கனேகிக்கு எப்படி தெரியும்? எனக்கு என் அப்பாவுக்கு செத்து போன அந்த மீகோக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இந்த ப்ரொஃபசர் கனேகிக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு எப்படி நம்மளை பத்தின எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு? இவன் இந்த சமுதாயத்துல ஒரு ஹீரோ இமேஜோட வேற இருக்கான். இவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சு குற்றவாளின்னு நிரூபிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். அந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இவனோட கூட்டாளி அந்த ஜெயினை பிடிச்சா மட்டும் தான் கிடைக்கும். அவனை தான் இப்ப நம்ம தேடி ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபுஜியாமா கோச்சியும் இந்த ஃபுஜியாமா சப்ருவை பத்தியும் ஜப்பான்ல இருக்கிற ஏதோ ஒரு நியூஸ் ஆர்டிகல் வச்சு இவங்களுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 பேரோட கையிலுமே அந்த அவேக் அப்படிங்கிற டாட்டூ இருந்திருக்கு. ஏன்னா 2 பேருமே செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இருந்திருப்பாங்க. அதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஜெயின் கையிலையும் ப்ரொஃபசர் கனேகி கையிலையும் அந்த டாட்டூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது
இன்னும் இவங்களுக்கு தெரிய வரல. இந்த மாதிரி ஒரே கேங்ல இருக்கிறவங்க ஒரே மாதிரி டாட்டூ போட்டுக்கிறதுக்கு அர்த்தம் ஸ்வான் பிரதர்ஸ் அப்படின்னு அர்த்தமா. அதாவது சொந்தத்துல இவங்க அண்ணன் தம்பியா இல்லனாலும் இந்த மாதிரி டாட்டூ போட்டுக்கிறது மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிற மாதிரி அர்த்தமா. அவங்க எல்லா விதத்திலயும் இவங்களுக்கு சப்போர்ட்டாவும் ஹெல்ப்பாவும் இருப்போம், உண்மையான அண்ணன் தம்பி மாதிரி ஒன்னாவே எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரே மாதிரி டாட்டூ போட்டுக்கோங்களாம். அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் இந்த அவேக் அப்படிங்கிற டாட்டூவை போட்டுட்டு இந்த ஆக்ஷன் ஃபைபர் வெப்சைட்டை இவங்க ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்துல இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா. அப்ப கிம் ரொம்ப பயந்து போய் சொல்றான், மேடம் இந்த ப்ரொஃபசர் கனைக்கு தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான், அவன் தான் மெயின் கல்பிரிட் அப்படின்னா நம்மளோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஏன்னா அந்த ப்ரொஃபசர் கனைக்கு இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா இருக்கான். பத்தாவதுக்கு அந்த ஆளோட மாமனார் வந்து ஜப்பான்ல ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டர் வேற. அந்த ஆளு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம தொடரணும்னு நினைச்சாலே அடிவாங்க போறது என்னமோ நாம தான். இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவன் பயந்து போய் பேசுறானா. கண்டிப்பா நீ சொல்றது என்னமோ உண்மைதான், ஆனா நாம எந்த தப்பும் பண்ண போறது கிடையாது. ஒரு போலீஸா நம்ம நம்மளோட கடமையை தான் செய்ய போறோம். அதனால நீங்க தயங்காம நீங்க செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி இவ அவளோட டீமுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கா. மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வந்ததும் பார்க் கங்ஜோக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அவ காதுல பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக யூஸ் பண்ற ஏதோ ஒரு பொருள் போல இருக்கு, உங்க காதை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டா கொடுத்துட்டு, நாம இப்ப தேடிட்டு இருக்க கல்பிரேட் ஒரு கொரியன் ஜாப்பனீஸ் அப்படிங்கிறதுனால என்னோட உதவி டிடெக்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா தேவைப்படும். அதனால நானும் அவங்களோட சேர்ந்து அவங்க கூட ஃபீல்டுக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேக்குறா. கங்ஜோவும் சரி போயிட்டு வா அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் ஜின்னு தான் இருந்துட்டு ரொம்ப பத்திரமா போயிட்டு வா, கொஞ்சம் உன்னை நல்லா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவளை விஷ் பண்ணி அனுப்பி வைக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோ யாரோ ஒரு ஆளை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவன் ஏதோ இல்லீகலான கேம்லிங் நடத்துவான் போல இருக்கு. அவன் நடத்துற கேம்லிங்ல இந்த மாதிரி கிரிமினல்ஸ் தான் வந்து கலந்துக்குவாங்க போல. அவங்கிட்ட போய் இந்த ஜெயினோட போட்டோ காமிச்சு இவனை உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். நீ போலீஸே இல்ல, உன் மண்டையில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே, உனக்கு எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அவன் மண்டை பிடிச்சி ஒரே அமுக்கி அவன் கண்ணுல ஒரு பேனா எடுத்து வச்சுக்கிறான். ஆமா நான் இப்ப போலீஸ் இல்லதான், என்னால இப்ப என்ன வேணாலும் பண்ண முடியும், ஒழுங்கா சொல்றியா இல்ல நான் கண்ணை வெளியே எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி மிரட்டினதுக்கு அப்புறம் அவன் எங்க இருக்கான்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. புதன்கிழமை நைட் 8 மணிக்கு அவன் இங்க வருவான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இன்னைக்கு புதன்கிழமை சார், இன்னைக்கு நைட் 8 மணிக்கு கண்டிப்பா அவன் வருவானதான் சார் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ப்ரொஃபசர் கனைக்கு தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஹியூமன் ஆர்ட் ஒன்னு செஞ்சு வச்சிருப்பான் இல்லையா, அந்த ரூம்ல உட்காந்துட்டு டிவில நியூஸ்ல இந்த சேர்மன் மாட்டிக்கிட்டான் இல்லையா, அந்த நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட பிரஸ் பீப்புள் எல்லாம் வந்து பேட்டி கேக்குறாங்களா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தேவையில்லாத ஒரு பொருளை வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டேன், அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, இந்த வெப்சைட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஈவில் பீப்புளை பிடிக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் என்னால கோஆபரேஷன் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். உனக்கு தேவைங்கிறப்ப எங்களை தேடி வந்து அந்த பொருளை வாங்கிட்டு இப்ப அப்படியே மாத்தி பேசுறல, உனக்கு எல்லாம் மரியாதையான சாவை கூட நீ டிசர்வ் பண்ணலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போன்ல எடுத்து செக் பண்றான். இவங்க எல்லாம் ஆக்ஷன் ஃபைபர் வெப்சைட்டை எப்போ ஓபன் பண்றாங்களோ அப்பவே அவங்களோட கம்ப்யூட்டர் ஹேக் ஆயிடும் போல இருக்கு. அவங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற கேமரா மூலமா அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றது அந்த வெப்சைட்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகிருக்கு. அப்படி இந்த சேர்மன் அவனோட லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து பண்ண விஷயங்கள் எல்லாமே இவனோட கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகி இருந்திருக்கு. அதை தான் இவன் எடுத்து பாத்துட்டு இருக்கான். இவன் மட்டும் இல்ல, இவனை விசாரணை பண்ணப்ப இவன் ஒருத்தர் சொல்லியிருப்பான் இல்லையா, கேட்டி கிட்ட போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேட்டிங்கிறவன் ஏதோ ஒரு ப்ராசிக்யூட்டர் போல இருக்கு. அந்த கேட்டின்ற ஆளோட வீடியோவும் இங்க இருக்கு. அவன் இந்த ஆக்ஷன் ஃபைபர் வெப்சைட்ல இருந்து நிறைய ஸ்னஃப் ஃபிலிம் டவுன்லோட் பண்ணி வந்திருப்பான் போல இருக்கு. அவன் உட்கார்ந்து அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணது பார்த்ததுன்னு அதுவுமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது இல்லாம இவனு ஒரு ஆளு தலைமுடிய பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். இவங்க எல்லாரோட வீடியோவையும் எடுத்து பார்த்தவன் நேரா போய் அவனோட ஆர்ட் பீஸ் கிட்ட நின்னுட்டு, என்னோட இந்த புனிதமான ஆர்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு மனுஷனுக்கு 4 கால் 4 கை இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆர்ட்டை தான் செஞ்சு வச்சிருக்கான். அதை பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கஞ்சோ ஏதோ ஒரு லெட்டர் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ எங்கே காணாம போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுமே இவன் நேரா அவனோட வீட்டுல போய் வீட்டோட ஓனர் கிட்ட விசாரிச்சிருப்பா போல இருக்கு. அவன் இன்னைக்கு காலையில வந்தாமா, அவசரமா வீட்டை காலி பண்ணிட்டு நான் இதுக்கப்புறம் இங்க வரமாட்டேன்னு வேற சொன்னான். கான்ட்ராக்ட் இன்னும் முடியவே இல்ல, பாதியிலே ஏப்பா க்ளோஸ் பண்ணிட்டு போறேன்னு நான் கேட்டதுக்கு, பாதி டெபாசிட் மட்டும் எனக்கு கொடுங்க, மீதி நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணத்தை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டான். எங்க போனான்லாம் எனக்கு தெரியவே இல்ல. ஆனா போகும்போது என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனான். என்னோட டீம்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இதை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதை தான் இவ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. கோல்டன் டைம் டீம்ங்கிறது ஒரு எக்ஸலண்டான டீம். அது இந்த மாதிரி பாதியிலேயே காணாம போறது நல்லதுக்கு கிடையாது. நீ கண்டிப்பா இந்த டீமை நல்லபடியா மேனேஜ் பண்ணுவேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி இவன் லெட்டர் எழுதி வச்சிருந்திருக்கான். கட் பண்ணா ஜுங்கி, கிம் அப்புறம் பார்க் 3 பேர் சேர்ந்து இந்த ப்ரொஃபசர் கனைக்கே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. டீம் லீடர் கொலை பண்ண அந்த கில்லர் ஜெயின் இந்த ப்ரொஃபசர் கனைக்கியோட சப்போர்ட்டர் தான் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவனை பத்தி தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபசர் கனைக்கி தான் மெயின் கல்பிரிட் அப்படின்னு இவங்களுக்கு தெரியுங்கிறத இவங்க காமிச்சிக்கவே இல்ல. ஆனா இந்த ஆள் எனக்கு ஜெயின் யாரையும் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றான். என்ன சார் அந்த ஆள் உங்களோட சப்போர்ட்டர், இப்படி தெரியாதுன்னு பொஸ்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டா, என்ன சப்போர்ட் பண்றவங்க 1000 பேர் இருக்காங்க, எல்லாரையும் நான் தெரிஞ்சு வச்சுக்க முடியுமா, எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே இவங்க அந்த ஜெயினோட ப்ரொஃபைல் எடுத்து வச்சு இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லா டீடைலுமே
ஃபேக் ஆனது, உண்மையிலேயே அவன் ஜப்பான்ல இருக்க ஒசாகான்ற சிட்டில இருந்து தான் வந்திருக்கான், நீங்க கூட அந்த ஒசாகாவை சேர்ந்தவர் தானே, இப்ப கூட உங்களுக்கு அவனை தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இவ்வளவு நேரம் பொலைட்டா பேசிக்கிட்டு இருந்தவன் இவங்க இவனை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு மாதிரி அவனோட ஆட்டிடியூடே மாத்துறான். கெத்த தலை நிமிந்து கால் மேல கால் போட்டுட்டு நீங்க ஏதோ ஆன்சர் பிக்ஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி இருக்கே, அதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தென்னாவட்டா கேக்குறான். அப்படிதான் வச்சுக்கோங்களேன், கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கிம் கொஞ்சம் கோவமாவே கேட்டு விட்டுடுறான். நான் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸை மீட் பண்ணிருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி ஆட்டிடியூட காமிச்சு கேள்வியும் கேட்டு இருந்திருக்காங்க, ஆனா அவங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணிருக்கேன், நீங்க மட்டும் எனக்கு கஷ்டமா என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறானா. அதுக்கு உடனே ஜூங்கி இருந்துட்டு சாரி சார், எங்களோட வேலையே அந்த மாதிரி, அதனாலதான் நாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டோம், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, எங்களோட டீம் லீடர் கொலை செய்யப்பட்ட சமயத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஜூங்கி கேக்குறாரு. ஓ, இப்ப நீங்க என்னோட அலிபியை செக் பண்றீங்களா, நான் என் மனைவி யக்கிகாவோட எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பார்ல போய் தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வேணா அங்க போய் செக் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாரோட கார்டுமே எடுத்து கொடுக்குறான். அப்ப பார்க்க அவனை பார்த்துட்டு கேக்குறா, நீங்க ஜாப்பனீஸ்னு சொன்னீங்க, ஆனா ஏதோ ஒரு லோக்கல் ஆள் மாதிரி ரொம்ப ஃப்ளூயண்டா கொரியன் பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. நான் படிச்சது எல்லாமே கொரியாவில தான், அது மட்டும் இல்லாம எனக்கு லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஆனா பார்க் மட்டும் ஏதோ ஒரு சந்தேகமா யோசிச்சுட்டே இருக்கலாம். கிம் பார்த்துட்டு கேக்குறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. இல்ல, ஒரு வெளிநாட்டுக்காரன் என்னதான் நம்ம ஊர் லாங்குவேஜ் ஃப்ளூயண்டா பேசினாலுமே அவனோட ஆக்சென்ட் கண்டிப்பா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா இந்த ஆளு பேசும்போது ஏதோ நம்ம ஊர்லயே பிறந்து வளர்ந்தவன் பேசுற மாதிரி பேசுறான், அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதோட இல்லாம கங்ஜோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆமா இல்ல, நம்ம முதல்ல இவனை ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணப்ப கூட இவன் வெளிநாட்டுக்காரன் நமக்கு தோணவே இல்லையே அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோவுமே யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போய் அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருந்தா இல்லையா, இந்த பார்சல்ல பாம்பு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருப்பான்ல, அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க இந்த ஜெயினை பத்தி. எனக்கு ஜெயினை பத்தி பெருசா எதுவும் தெரியாது சார், ஏன்னா அவன் எங்க கூட எல்லாம் பெருசா இன்வால்வ் ஆக மாட்டான், பேசவும் மாட்டான், ஏதாவது கேள்வி கேட்டா கூட அவனா விருப்பப்பட்டா மட்டும்தான் பதில் சொல்லுவான், இல்லனா அவன் பாட்டுக்கு சைலண்டாவே இருந்துருவான், அவன் போன் நம்பரை கூட அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பான், சாப்பிடும் போது கூட எங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டான், தனியா தான் சாப்பிடுவான், அதுவும் காலேஜுக்கு பக்கத்துல ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்னு இருக்கு, அங்க போய் தான் சாப்பிடுவான், எங்களுக்கு அவனை பத்தி பெருசா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனா அதே சமயம் இந்த கல்பிரிட் ஜென் டீம் லீடரோட வெட்டப்பட்ட கையை அவர்கிட்ட இருந்து எடுத்த பென்ட்ரைவ் இது ரெண்டத்தையுமே இந்த ப்ரொஃபசர் கனேக்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அவன் தலைமறைவா இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி இருக்கிறான். இவனும் அந்த இடத்துக்கு கிளம்பி போறான். ஆனா அங்க போனா டீம் லீடரோட கை இருக்குது, பென்ட்ரைவ் இருக்கு, ஆனா இவனை மட்டும் காணோம், எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு. இவனை நான் தலைமறைவா இரு, வெளியில போகாதன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆனா இவன் கேட்கவே இல்ல. என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அதோட குணத்தை மாத்த முடியாதுங்கிறது சரியாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் கோவமா சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ்ஸ் எல்லாமே இந்த ஜெயின் தான் எப்பவும் தனியா போய் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னாங்க, அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார், அவன் எப்பவுமே இங்கதான் வந்து சாப்பிடுவான், இங்க சாப்பிடும் போதுதான் ஜப்பான்ல சாப்பிடுற ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லுவான், ஆனா தனியா தான் சார் எப்பவும் வருவான் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்றாரு. சரி, அவன் எங்க தங்கி இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவன் இங்க ரெகுலரா வந்து சாப்பிடுறான் அப்படின்னா நீங்க என்னைக்காவது ஏதாவது அவங்க கிட்ட வியர்டா நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், ஒரு விஷயம் நான் நோட் பண்ணிருக்கேன், நாங்க இங்க வரவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நாங்க பெரிய சைஸ் மீட்டா தான் சர்வ் பண்ணுவோம், அதை கட் பண்ணி சாப்பிடுறதுக்காக எல்லாருக்கும் நாங்க சிசரை கொடுப்போம், ஆனா அவனுக்கு அந்த விஷயம் பிடிக்காது, நான் சிசர் இது வரைக்கும் யூஸ் பண்ணனதே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதனாலேயே அவனுக்கான மீட்டை எப்பவுமே நான் தான் சார் கட் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு நாள் நான் அவனுக்கு மீட் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பீஸ் தெரியாம கிரில்லோட நெருப்புக்குள்ள விழுந்து ஒரே புகையா கிளம்பிருச்சு. அவன் திட்டுவான்னு நினைச்சு நான் பயந்தேன், ஆனா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், பயங்கரமா சந்தோஷப்பட்டு ஒரு ஜாப்பனீஸ்ல ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னான். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ரைஸ் அப் அப்படிங்கிறது. நார்மலா இந்த வார்த்தைய கேம்லிங் விளையாடும் போது நிறைய பணம் ஜாக்பாட்ல கிடைச்சா மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அவன் எதுக்காக அப்போ அந்த வார்த்தையை சொன்னான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்களா. அப்ப கண்டிப்பா இவனுக்கு சூதாடுற பழக்கம் இருக்கணும், இப்படி சூதாட்டத்துக்கு அடிமையானவன் கண்டிப்பா அதை அவனால நிறுத்தவே முடியாது, இங்கேயுமே கண்டிப்பா அவன் எங்கேயாவது சூதாடுறதுக்கு போய் தான் தீருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிம் வாக்கி டாக்கி ஆன் பண்ணிட்டு வயலண்ட் கிரைம் டீம்ல இருக்கிற டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே பூங்சன்ல இருக்கிற இல்லீகலா நடக்கிற கேம்லிங் சென்டர் எல்லாம் போய் செக் பண்ணுங்க, அங்க இந்த ஜெயினை பத்தி விசாரிங்க அப்படின்ற மாதிரி இவன் இன்ஃபார்ம் பண்றான். அதான் அந்த பக்கம் ஹீரோ அவனோட வாக்கி டாக்கி மூலியமா கேட்டுட்டு தான் இருக்கான். இங்க கங்ஜோ யோசிக்கிறான், கண்டிப்பா இந்த ஹீரோவும் அந்த ஜெயினை தான் தேடி அலைஞ்சிட்டு இருப்பான், இப்ப அவன் எங்க இருப்பான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜின் ஒரு விஷயத்த சொல்றான். மேடம், ஹீரோ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பா அவரோட வாக்கி டாக்கிய கொடுத்துட்டு தான் போயிருந்திருப்பாரு, ஆனா எனக்கு என்னமோ அவர் வேற ஒரு வாக்கி டாக்கி வச்சுட்டு நம்மளோட ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி அதை ஒட்டு கேட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எப்படி கரெக்டா இவர் டீம் லீடரை அந்த பூங்சன் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் தூக்கிட்டு போயிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு கரெக்டா அவர் வர முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றான். கங்ஜோக்குமே சந்தேகம் வருதா. உடனே இவ வாக்கி டாக்கி ஆன் பண்ணி டைரக்டா ஹீரோ கிட்டே பேசுறா. டீம் லீடர் டாங்கு, நீங்க நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்க, எனக்கு நல்லா புரியுது உங்களுக்குள்ள நிறைய பெயின் இருக்குன்னு சொல்லி, நான் உங்களோட அந்த பெயினுக்கு சரியான அட்டென்ஷன் கொடுக்காம விட்டுட்டேன், அதுக்காக
அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. நிறைய பேர் உங்களை பத்தி தப்பா தான் பேசுறாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இப்பவும் உங்களை பத்தி கேர் பண்றதுக்கு சிலர் இருக்கதான் செய்யறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. நாங்க எல்லாருமே அந்த கணக்கியோட உண்மையை வெளியில கொண்டு வரதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா அந்த குற்றவாளியை பிடிப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அவன் இது எல்லாத்தையுமே கேட்கறான். ஆனா கேட்டுட்டு அவளுக்கு கால் எல்லாம் பண்ணல. ஏன்னா இவன் இப்போ அந்த ஜென்னை தேடிக்கிட்டு அவன் கேம்லிங் விளையாடுற இடத்துக்கு தான் வந்திருக்கான். காலையிலேயே வந்து ஒரு இடத்துல விசாரிச்சுட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அது வெளியில பாக்குறதுக்கு ஏதோ புக் ஸ்டோர் மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இல்லீகலா கேம்லிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வெளியில ஒருத்தன் காவலுக்குமே நின்னுட்டு இருக்கான். வரவங்க எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறான். ஹீரோ போய் அவனை அடிச்சு போட்டுட்டு இவன் பாட்டுக்கு உள்ள போறான். அதே சமயம் நம்ம கோல்டன் டைம் டீம் டிடெக்டிவ்ஸ்மே அந்த இடத்துக்கு தான் பெட்ரோல் போலீஸோட வந்திருக்காங்க. கங்ஜோ அந்த சைட்ல இருந்து சொல்றா, அந்த ஜெயின் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன், அதனால தனியா அவனை அப்ரோச் பண்ணிடாதீங்க, எப்பவுமே ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரியே இருங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றா. அங்க ஹீரோ அந்த கேம்லிங் நடக்கிற இடத்துக்குள்ள போய் தேடி பாக்குறான், எங்கேயாவது அந்த ஜெயின் இருக்கானு சொல்லி. ஒரு மூலையில மறைவா அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். அந்த சமயத்துல நம்ம டிடெக்டிவ்ஸ்மே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாதி பேரை வெளியில காவலுக்கு நிக்க வச்சுட்டு கொஞ்சம் பேர் மட்டும் கதவை திறந்துட்டு உள்ள வந்து எல்லாரையும் நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே வேற பக்கம் டோரை உடைச்சிட்டு அந்த ஜெயின் எஸ்கேப் ஆகி போறத வெளியே இருந்து பார்க் பாத்துடுறான். உடனே எல்லாரும் அவனை விரட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்களா. இவங்க யாரும் ஹீரோவை நோட் பண்ணிடாத மாதிரி அவன் வேற பாதையில இவனை விரட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எல்லாரும் வேகமா விரட்டிட்டு முன்னாடி போயிடுறாங்க. பார்க் மட்டும் மெதுவா தான் பின்னாடி வரலா. அப்படி மெதுவா வந்ததுனாலதான் அந்த இடத்துல ஜெயின் மறைஞ்சிருக்கிறத அவ பாத்துடுறா. பாத்துட்டு இவன் மட்டும் தனியா அங்க செக் பண்றதுக்காக போறவ அந்த ஜெயின் கிட்ட மாட்டிக்கிறா. டீம் லீடராலேயே இவனை சமாளிக்க முடியல. இவெல்லாம் ஏமாத்திரம் அவன் ரொம்ப ஈஸியாவே அவளை அடிச்சு போட்டுடுறான். சத்தம் கேட்டு ஜுங்கியுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆகி பேக் டோர் வழியா வெளியில போனவன் கேட்டை வெளியில பூட்டிட்டு அவன் பாட்டுக்கு அங்க போயிடுறான். ஆனா அங்க ஹீரோ மறைஞ்சிருந்து இவனை பிடிச்சிடுறான், மாட்டிக்கிறான். ஜுங்கி பின்னாடியே விரட்டிட்டு வந்தவன் அந்த கேட்டை கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணிட்டு கரெக்டா வெளியில வரும்போது ஹீரோ அவனை டிக்கியில அடிச்சு தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவன் ஆளெல்லாம் பார்க்கல, கார் மட்டும் போறத பார்த்துட்டு இந்த மாதிரி லைசன்ஸ் பிளேட் நம்பர் இதுதான், இந்த கார்ல அவன் எஸ்கேப் ஆகி போறான் அப்படின்ற விஷயத்தை அங்க கால் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் அதை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பக்கத்துல எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லாததுனால அவங்கள அந்த காரை ஃபாலோ பண்ணவே முடியல. இது எல்லாத்தையுமே ஹீரோ அவங்க வாக்கி டாக்கி மூலமா கேட்டுட்டே தான் போறான். அப்ப ஹீரோ இந்த யக்கிகோவோட அப்பா ஜாப்பனீஸ் மினிஸ்டர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணை கொலை பண்ண உண்மையான கொலைகாரன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா, நீ சொல்றதை நான் கேட்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சார், நான் சொல்ற விஷயத்துக்கு என்கிட்ட சாலிடான ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த ஜெயினை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். டேய், எனக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியாம தான் நீ என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா, நீ இப்படி டார்ச்சர் பண்ணா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பயப்படாம அவன் சிரிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கான். அப்ப இவன் நிறைய டார்ச்சர் பண்ற டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவன் பக்கத்துல வச்சுட்டு ஒழுங்கா உண்மை சொல்லிடு, அந்த ப்ரொஃபசர் கனிக்கு எதுக்காக என்ன டார்கெட் பண்றான், என்ன இப்படி துரத்தி வந்துகிட்டு இருக்கான், என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஆனா அதுக்கு அவன் பதில் சொல்லவே மாட்டேங்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி நக்கலா தான் சொல்றான். நீ ஒரு முன்னாள் போலீஸ் ஆபீசர் தானே, நீ ஒருத்தனுக்கு கீழே வேலை பாக்குறனா கண்டிப்பா அவனை பத்தின டாப் டு பாட்டம் அவனை பத்தி தெரிஞ்சுக்காம நீ அவன்கிட்ட வேலை பார்க்க மாட்டா, அது எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றான். ஏதோ சுத்தியல் மாதிரி உன்னை எடுத்து அவனுடைய கால்லயே நங்கு நடிக்கிறான். அப்ப கூட அவன் வழியில துடிக்கிறானே தவிர உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். ரெண்டாவது அடி அடிக்கலான்னு போகும்போது தான் இல்ல இரு நான் சொல்லிடுறேன், நான் ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன், உன்னால மட்டும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா நீயும் எங்கள்ல ஒருத்தன், எங்க கூட ஒரு தடவை நீ இருந்திருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன், தனியா இருந்து கிரைம் பண்றதுங்கிறது ஒரு பவர்லெஸ்ஸான விஷயம், ஒன்னா கூட்டா சேர்ந்து கிரைம் பண்ணும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், நீ எங்களோட வந்து சேர்ந்துரு, அந்த ஆக்ஷன் பேப்பர் வெப்சைட் மூலியமா எக்கச்சக்கமான பணத்தை நம்மளால சம்பாதிக்க முடியும், நான் மாஸ்டர் கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவா நீ எங்க கூட வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்றானா. உனக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் தேவையில்லடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி கடைசிட்டு காலாலேயே எட்டி உதைக்கிறான். இங்க பாரு, என் மண்டைக்குள்ள ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நான் யாரையும் கொண்டு கொலகாரன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒருத்தரை நான் கொலை பண்ணேன்னா அதுக்காக கண்டிப்பா வருத்தப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போய் அவனோட கழுத்துல வச்சு குத்துறன்ற மாதிரி மிரட்டினதுக்கு அப்புறம் இல்ல நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் அங்க அழுதுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இங்க எமர்ஜென்சி ஹெல்ப் லைனை காமிக்கிறாங்க. இந்த ஜினி இந்த ப்ரொஃபசர் கனேக்கிய பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தவன் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறான். இந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் வெல்த்தியான ஃபேமிலின்னு சொல்லி இருந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அதுலதான் இறந்து போயிருக்காங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதாமா. ஆனா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இந்த கனேக்கி மாசாயுகிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அங்க எந்த ஒரு ஆர்டிக்கலுமே மென்ஷன் பண்ணவே இல்ல. கனேக்கி மாசாயுகின்றது இந்த ப்ரொஃபசர் தான். ஜப்பான்ல இருக்கிற நிறைய ஏரியாவுல இவங்களை பத்தி நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி வேற ஏரியாவுல ரிலீஸ் ஆன நியூஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு நியூஸ் ஆர்டிக்கல்லையும் கனேக்கி மாசாயுகி அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபசரோட சின்ன வயசு போட்டோவை போட்டிருக்காங்க. ஆனா ரெண்டுலயுமே வேற பசங்க இருக்காங்க, பேர் மட்டும் தான் ஒன்னா இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி இவங்க குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கங்ஜோவுக்கு இந்த ஸ்டார்டிங் எபிசோட்ல ஒரு தடவை இவளுக்கு ரீஹாப் சென்டர்ல இருந்து ஒரு கிஃப்ட் ஒன்னு வந்திருக்கும், ஒரு பொக்கேவும் கூடவே இவளோட ஃபேன் சொல்லி ஒரு லெட்டரும் ஒன்னு வந்திருக்கும், சீக்கிரமா ரீஹாப் சென்டருக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொக்கேவுல இருந்த அதே பூ இந்த ப்ரொஃபசர் கனிக்கியோட ஆபீஸ்க்கு போனப்ப அவனோட டேபிள் மேலேயும் இருந்ததை கங்ஜோ பார்த்திருப்பா. அதுல அவளுக்கு ஏன் திடீர்னு சந்தேகம் வந்துச்சுன்னு தெரியல. இந்த கனிக்கியோட சைல்டுஹுட்ட கொஞ்சம் நல்லா செக் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி இங்க ஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. அப்படியே கட் பண்ணி
பண்ணி இந்த ப்ரொஃபசர் கனேக்கியை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு அவனோட மாமனார் அந்த ஜாப்பனீஸ் மினிஸ்டர்ட்ட இருந்து கால் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டாங்கு எனக்கு கால் பண்ணான். இந்த ஆக்ஷன் ஃபேவர் வெப்சைட்டோட லீடரே நீதான் என் பொண்ணு யக்கிகோவை கொலை பண்ணன்னு அவன் சொன்னான். இங்க என்ன நடக்குது கனேக்கி? அவன் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. என்ன ஃபாதர் நீங்க அவன் சொல்றதெல்லாம் போய் நம்புறீங்களே, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாதா? அவன் அந்த சைக்கோ மாட்சுடாக்கா ஃபுட்டேஸோட பையன் கோஸ்கே. அது மட்டும் இல்லாம அவன் மண்டையில ஏதோ கோளாறுன்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே அவனை விரட்டி விட்டுருக்காங்க. அவன் சொல்றதெல்லாம் போய் நீங்க நம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்றானா. நம்பி இருக்க மாட்டேன் தான், ஆனா நீ அவன்கிட்ட எல்லா உண்மையும் உலர்னதாவும் அதை எல்லாத்தையும் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதாவும் என்கிட்ட சொன்னான். அந்த ரெக்கார்டிங் என்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லி அவன் நேர்ல மீட் பண்றதுக்கு என்ன வர சொல்லியிருக்கான். அவன் பேச்சுல ஒரு கான்பிடன்ஸ் தெரிஞ்சதே, நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த மினிஸ்டர் சொல்றானா. அது என்ன ஏதுன்னு உங்ககிட்ட நான் விளக்கமா சொல்றேன், நீங்க நேர்ல என்னோட ஸ்டுடியோல வந்து என்ன மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த மினிஸ்டரும் கிளம்பி நேரா இவனோட ஸ்டுடியோக்கு வரான். இப்பதான் முதல் முறையா இந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட ஸ்டுடியோக்கு அந்த ஆள் வரான் போல இருக்கு. உள்ள வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இது என்ன ஒரு ப்ரொஃபசரோட ஸ்டுடியோ இவ்ளோ டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள வந்து பாக்குறான். அவ்வளோ பெரிய ஸ்டுடியோல இவனோட அந்த ஹியூமன் பாடி பார்ட்டை வச்சு ஒரு ஆர்ட் செஞ்சிருப்பான் இல்லையா, அந்த ஆர்ட்டும் இவனால கொலை செய்யப்பட்டவங்களோட போட்டோ மட்டும் தானே இருக்கு. இவர் அந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அதுக்கு நடுவுல அவரோட பொண்ணு யக்கிகோவோட போட்டோவுமே இருக்கு. அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கும்போது இவரோட அசிஸ்டன்ட் அந்த ஆர்டிஸை பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கானா. அப்ப இந்த ப்ரொஃபசர் கனேக்கி அந்த அசிஸ்டன்டோட மூக்கு மேலேயே கர்ச்சீஃபை வச்சு அவனை மயக்கம் போட வச்சிடுறான். இந்த மினிஸ்டர் ஷாக் ஆகி போய் பாக்குறான். என்ன பண்ற கனேக்கி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே அவன் பாக்கெட்ல இருந்து அவனுடைய ஒயர் எடுக்கிறான். அந்த அசிஸ்டன்டோட கழுத்தை போய் அந்த ஒயரை போட்டு நெரிச்சு அப்படியே துண்டா கட் பண்ணிடுறான். அதை பார்த்ததே இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. தயவு செஞ்சு சொல்லிடாத, இதே மாதிரி தான் என் பொண்ணு யக்கிகோவையும் நீ கொலை பண்ணன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்றாரா. சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு யக்கிகோவோட மரணம் இதை விட பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த மினிஸ்டரோட கழுத்தையும் நெரிச்சு கொலை பண்ணிடுறான். இங்க அந்த ஜெயின் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நீ சொன்னது கரெக்ட் தான், நான் அந்த ப்ரொஃபசர் கனேக்கிக்கு கீழே வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணப்பவே அவரை பத்தி எல்லா விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல இருந்து நான் செக் பண்ணி பார்த்தப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. இந்த ப்ரொஃபசர் கனேக்கி அந்த கனேக்கி ஃபேமிலியோட பயாலஜிக்கல் சன்னே கிடையாது, அவங்க அடாப்ட் பண்ணி தான் வளர்த்திருக்காங்க. இப்ப இருக்கிற இந்த ப்ரொஃபசர் கனேக்கி கொரியாவுல பிறந்து ஒசாகாவுல வாழ்ந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றானா. டேய் போய் சொல்லாதடா அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோ கேக்குறானா. நான் உண்மையை தான் சொல்றேன். அந்த சமயத்துல அவங்க வீட்டுல ஒரு கொரியன் லேடி தான் சர்வெண்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க இங்க பக்கத்துல இருக்க சானிட்டோரியம்ல தான் இருக்காங்க. நீ வேணா அவங்க கிட்ட போய் கேட்டு செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அழுது கெஞ்சுறான், என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணி இங்க எமர்ஜென்சி ஹெல்ப்லைனை காமிக்கிறாங்க. இப்ப இவன் சொன்ன அதே விஷயத்தை தான் அங்க ஜின்னும் கண்டுபிடிக்கிறான். இந்த ப்ரொஃபசர் கனேக்கி அவங்களுடைய பயாலஜிக்கல் சன்னே கிடையாது, அவங்க அடாப்ட் பண்ணி தான் வளர்த்திருக்காங்க. ஆனா இதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்ப இந்த ப்ரொஃபசர் கனேக்கிக்கு 15 வயசு. அப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல இவனுக்கு ஏதோ ஒரு தோல் வியாதி இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த தோல் வியாதி நரம்போட சம்பந்தப்பட்டது, அதை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல, அது எப்பவுமே கியூர் பண்ணவே முடியாது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனா ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து 2 வருஷம் கழிச்சு இவனுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல இவனுக்கு இந்த தோல் வியாதி முழுசா குணமாயிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் கண்டுபிடிச்சு சொல்றானா. இதை இவ டிஸ்பாச் டீம்ல இருக்க எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றா. அது மட்டும் இல்ல, இந்த கனேக்கியோட அம்மா ஒரு சைல்டு சைக்காட்டிஸ்ட். அந்த சமயத்துல இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர அந்த குட்டி பசங்க எல்லாத்தையுமே இவங்க அடிக்கடி இவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களாம். இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருந்துச்சு. மேல ஃபர்தரா செக் பண்ணி பார்த்தப்போ அந்த சமயத்துல அவங்க வீட்டுல 2 கொரியன்ஸ் சர்வெண்டா வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அதுல ஒருத்தவங்களோட அட்ரஸ் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்களோட பேரு லீ ஹவாங்கிறது. அவங்கள மீட் பண்ணி விசாரிக்கிறதுக்காக நானே நேர்ல போறேன். நீங்க அந்த ஜெயின் எங்க இருக்கான்றதை தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கஞ்சோ வாக்கி டாக்கி மூலமா இன்ஃபார்ம் பண்றா. அது எல்லாத்தையுமே அந்த பக்கம் ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ ஜூங்கி சொல்றான், அந்த ஜெயின் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேடம், அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோ எனக்கு மெசேஜ் அனுப்பினான். ஹீரோ தான் அந்த ஜெயினை கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்கானா. அவன் எல்லா உண்மையும் கன்ஃபஸ் பண்ணிட்டானா. அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றானா. சரி நீங்க அங்க போங்க, நான் போய் இந்த லேடி ஹவாவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இவங்க அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ரொஃபசர் கனேக்கி அந்த ஜெயின் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஏன்னா இந்த ஜெயினோட போனோட லைவ் லொகேஷன் இந்த ப்ரொஃபசர் கனேக்கி கூட ஷேர் ஆகி இருந்திருக்கு போல இருக்கு. அதை வச்சு அவன் ஈஸியா அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க ஹீரோவுமே அந்த கங்ஜோ தேடிட்டு போற அதே லேடியை பாக்குறதுக்காக தான் வரான். ஆனா கங்ஜோக்கு முன்னாடி இவன் அங்க வந்துட்டான். அது ஏதோ ஹாஸ்பிட்டல் போல இருக்கு. அங்க வந்து இந்த லீ ஹவான்ற லேடியை பத்தி விசாரிச்சு அவங்கள பாக்குறதுக்காக இவன் போறான். கொஞ்சம் தூரத்துல இருந்தே அந்த லேடி இருக்கிறத இவன் பாத்துடுறான். அதே சமயம் அங்க அந்த ப்ரொஃபசர் கனேக்கி அந்த ஜெயினை கழுத்துல வயரை போட்டு நெரிச்சு அவனை கொலை பண்ணதோட மட்டும் இல்லாம அவனோட காதையும் கட் பண்ணி எடுக்கிறான். இது நம்மளோட ரீயூனியனை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் உனக்கு கொடுக்க போற கிஃப்ட் டாங்கு. நீ சின்ன வயசுல இருந்தே என்னோட பேச்சை எப்பவும் கேட்கவே மாட்ட, ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நீ என்னோட பேச்சை கேட்ட, ஆனா இதுக்கப்புறம் நீ என் பேச்சை கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. கண்டிப்பா இந்நேரத்துக்கு நீங்க இந்த ப்ரொஃபசர் கனேக்கிக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யார் இவன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.